பெருமாளின் கடாட்சத்தில் செல்வ செழிப்பில் எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்கிறேன். பலருக்கும் உதவி செய்யும் சூழ்நிலையை பகவான் அடியேனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்களைப் போல் தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்ட அதிலேயே ஏகாந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை பகவான் அடியேனுக்கு அளிக்கவில்லை. வேதாந்தத்தில் அடியேனை பெரிதாக ஈடுபடுத்திக் கொள்ளவும் முடியவில்லை. இதிலிருந்து ஒரு விஷயம் புரிகிறது. பெருமாள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சம்பிரதாய விஷயங்களுக்கு ஒரு தலைவனாக, ஒரு வழிகாட்டியாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எங்களைப் போல் ஐஸ்வர்யம் உடையவர்கள் உங்களைப் போன்ற ஆசான்களுக்கு உதவியாகவும் ஒரு தொண்டனாகவும் இருக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதனால் தானோ என்னவோ பொருட்செல்வத்தை விட அருட்செல்வத்தை உங்களுக்கு அபரிமிதமாக அள்ளி கொடுத்திருக்கிறார் அந்த பெருமாள். அதனால் உங்கள் குடும்பத்தை பற்றியோ, லௌகீக வாழ்க்கையை பற்றியோ, வாழ்வாதாரத்தை பற்றியோ நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். சுவாமி, தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் அன்றாட தேவைகளுக்கான பொருட்தொகை இனி மாதா மாதம் உங்களை வந்து சேரும். குரேசா, அடியேனுக்கு உதவ முன்வந்ததற்கு மிகவும் நன்றி. ஆனால் ஏழ்மை என்பது பக்திக்கு அனுகூலமான ஒரு விஷயம். அதை அடியேன் நன்றாக உணர்ந்துள்ளேன். சாஸ்திரமும் அதைத்தான் சொல்கிறது. உன்னைப் போல பிறப்பிலேயே செல்வத்துடனும் பற்றற்றவனாகவும் பக்தியுடனும் இருப்பவர்கள் காணக் கிடைப்பது அபூர்வம். ஆனால் அடியேன் போல் இருப்பவர்களுக்கு எங்களுடைய ஏழ்மையான நிலையே பகவான் மீது கூடுதல் நாட்டத்தை ஏற்படுத்தும். அப்படியொரு பக்திக்கும் நாட்டத்திற்கும் ஒரு பெரிய உதாரணம் குசேலர். குசேலர் அவர்கள் தன் ஏழ்மையை நினைத்து என்றுமே வருந்தியது கிடையாது. குசேலர் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அவருடைய இயற்பெயர் சுதாமா. குசேலர் என்றால் ஏழை என்று பொருள். அவருடைய ஏழ்மை காரணமாக எல்லோரும் அவரை குசேலர் என்று அழைக்க அந்த பேரே நிலைத்து விட்டது. பொதுமக்கள் வேண்டுமானால் அப்படி அழைக்கலாம். ஆனால் நம் போன்ற பக்தர்கள், வைஷ்ணவர்கள் அவரை சுதாமா என்று அழைப்பதுதான் சரி. பொருட்செல்வம் குறைந்திருந்தாலும் பக்தியில் பெரும் செல்வந்தர் அவர். அந்த சுதாமா தன் ஏழ்மையை நினைத்து என்றுமே வருந்தியது கிடையாது. அவருடைய குடும்பத்தினர்தான் வருந்திக் கொண்டிருந்தனர், அவரை வருத்திக் கொண்டிருந்தனர். அவருடைய அகமுடையாள் சுசீலாவின் உந்துதலால் தான் சுதாமா சாந்தீபனி முனியின் பாடசாலையில் தன் சிறு வயதில் தன்னோடு படித்த பால்ய நண்பரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரைக் காண துவாரகைக்குச் சென்றார். ஆனால் பகவானை பார்ப்பது என்பது பக்தியின் உயர்ந்த நிலையாக இருக்க வேண்டுமே தவிர அன்றாட தேவைகளுக்காக இருக்கக்கூடாது என்று தன் மனைவியிடம் எடுத்துரைத்தார். இருந்தாலும் துணைவியின் கட்டாயத்தின் பேரில் சுதாமா அந்த பரந்தாமனை சந்தித்தார். அப்பொழுது கூட பகவான் கிருஷ்ணரும் ருக்மணி தேவியும் அவர் மீது காட்டிய அன்பிலும் பரிவிலும் தான் யாசிக்க வந்ததையே சுதாமா மறந்து விட்டார். தவிர தன் மீது இவ்வளவு அன்பு செலுத்துபவர்களிடம் குடும்பத்திற்காக யாசிப்பது தவறு என்று அதை பற்றியே கூறாமல் திரும்பிவிட்டார். ஏனென்றால் அந்த சமயம் அவருக்கு பக்திதான் பெரிதாக தெரிந்தது. ஏழ்மையை பற்றிய எண்ணமே இல்லை. அந்த ஏழ்மையை பக்திக்கு அனுகூலமாக சுதாமாவுக்கு இருந்தது. மனதில் பூரண திருப்தியுடன் திரும்பிவிட்டார். ஆனால் பகவானோ அவர் தேவையை அறிந்து அவர் தன் அகத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டார். அடியேனுக்கும் இந்த ஏழ்மை அனுகூலமாகத்தான் இருக்கிறது குரேசா. அதே பூரண திருப்தியுடன் தான் அடியேனும் இருக்கிறேன். சுவாமி, நீங்கள் சுதாமா அடைந்த பரிபூர்ண திருப்தியை பற்றி பேசுகிறீர்கள். அடியேனோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடைந்த திருப்தியை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுதாமா திரும்பினாலும் பகவான் அவருடைய தேவையை பூர்த்தி செய்யவில்லையா? அதேபோல் என் குருநாதரான உங்களுக்கு பொருட்கள் மூலம் சேவை செய்ய வேண்டியது இந்த அடியேனின் கடமை. இதை எந்த மறுப்பும் சொல்லாமல் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி உங்களுடைய அன்றாட தேவைகள் எந்த விதத்திலும் பாதிப்பு அடையவே கூடாது. அப்பொழுதுதான் நீங்கள் தத்துவ ஆராய்ச்சியிலும் சம்பிரதாய விஷயங்களிலும் முழு கவனம் செலுத்த முடியும். அதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுதாமாவின் குடிசை வீட்டை மாற்றியதைப் போல் மாற்றிவிடுவேன் என்று அடியேன் சொல்லவில்லை. உங்களுக்குண்டான அத்தியாவசிய தேவைகளை மட்டுமே
அடியேன் பூர்த்தி செய்வேன். அதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்று அடியேனுக்கு தெரியும். இதை அடியேனின் தாழ்மையான கோரிக்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன குரேசா, கோரிக்கை என்றெல்லாம் சொல்கிறாய்? உங்களை வேறு எப்படி சம்மதிக்க வைப்பது என்று தெரியவில்லை. மேலும் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் சொன்னதையே அடியேனும் சொல்கிறேன். நீங்கள் மேலும் மேலும் உயரிய நிலை அடைய வேண்டும். நீங்கள் எங்கு இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அடியேனும் தங்களுடனே இருப்பேன். குரேசா, இப்போது நீ சொல்லியதுதான் அடியேனுக்கு மிக்க சந்தோஷத்தை கொடுக்கிறது. அடியேன் எந்த நிலையில் இருந்தாலும் நீயும் அருகிலேயே இருப்பேன் என்றாயே, அது ஒன்றே எனக்கு போதும். உன் ஆசையை நிராசையாக்க அடியேன் விரும்பவில்லை. ஒரு சந்நியாசிக்கு எப்படி தண்டமும் பவித்திரமும் முக்கியமோ அதேபோல் நீ எனக்கு பவித்திரமாக, என்னில் பாதியாக திகழ்வாய். உன் விருப்பப்படியே செய். நன்றி சுவாமி. பெரியம்மா, ராமானுஜர் அண்ணா உறங்கிவிட்டாரா? இன்று கூரேசன் வந்திருந்தான் அல்லவா? அதுதான் ராமானுஜன் பாடசாலைக்கு செல்லவில்லை, இங்கேயே இருந்து விட்டான். நாளை அதிகாலையே பாடசாலைக்கு செல்ல வேண்டுமாம். அதுதான் இன்று சீக்கிரமே உறங்க சென்று விட்டான். சிறிது நேரம் இருந்திருந்தால் அடியேனும் கூரேசனை பார்த்திருப்பேன். நீ எப்பொழுது வருவாய் என்று சரிவர தெரியாததாலும், அவர்களும் இருட்டுவதற்கு முன்பு கூரத்திற்கு திரும்ப வேண்டி இருந்ததாலும் அவர்கள் புறப்பட்டு விட்டனர். அதனால் என்ன, அவர்கள் இனிமேல் அடிக்கடி இங்கு வந்து கொண்டுதான் இருப்பார்கள். அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம். போதும் பெரியம்மா, போதும். இது என்னடா புது தயக்கம், புது சங்கோஜம்? அப்படியில்லை பெரியம்மா. பெரியப்பா இல்லாத இந்த சூழ்நிலையில் அடியேனும் எந்த வேலையும் செய்யாமல், எந்த தொகையும் கொடுக்காமல் இங்கேயே இருப்பது மனதிற்கு சங்கடமாக இருக்கிறது. யாராவது இதை தவறாக பேசிவிடுவார்களோ என்று அச்சமாக இருக்கிறது. கோவிந்தா, என்னடா உளறுகிறாய்? உன்னை யாரும் அப்படி நினைக்கவில்லை, நினைக்கவும் மாட்டார்கள். யாரை மனதில் வைத்து நீ இப்படி சொல்கிறாய்? அப்படி பார்த்தால் உன் அப்பாவும் தான் நிறைய காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கு தங்குவதே அடியனுக்கு சற்று சங்கடமாக இருக்கிறது. என்ன சங்கடம்? பிறந்ததிலிருந்தே இந்த அகத்தில் இருந்தவன்தானே நீ. ஏதோ இடைப்பட்ட காலத்தில் நீ இங்கு இல்லாததால் நாங்கள் எல்லோரும் மாறிவிட்டோம் என்று நினைக்காதே. அது சரி. ஆனால் அப்பொழுதிருந்த சூழல் வேறு, இப்பொழுது இருக்கும் சூழல் வேறு. அப்பொழுது ராமானுஜர் அண்ணா மட்டும்தான் இருந்தார். இப்பொழுது மன்னியும் இருக்கிறார். யாராவது ஏதாவது நினைத்துக் கொள்வார்களோ, மற்றவர்களுக்கு அடியேன் ஒரு இடையூறாக, தொந்தரவாக, பாரமாக இருக்கிறேனோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது பெரியம்மா. மற்றவர்களா? மற்றவர்கள் என்று இங்கு யார் இருக்கிறார்கள்? ஒருவேளை தஞ்சாவை சொல்கிறாயா? அவளும் இந்த அகத்தில் ஒருத்திதான். அவளை பிரித்து பார்க்காதே. பெரியம்மா, தஞ்சாமணியை பற்றி அடியேன் குறிப்பாக எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் வரலாம். அவர்களுக்கு அடியேன் இங்கு தங்குவதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஏதோ அடியேனின் தந்தை சொன்னதால் தட்ட முடியாமல் அடியேன் இங்கு இருக்கிறேன். இருந்தாலும் சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது பெரியம்மா. ஏதாவது உளராதே கோவிந்தா. நீ எதை மனதில் வைத்து இப்படி பேசுகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். இதை பற்றி தஞ்சா தெளிவாகவே உன் அப்பாவிடம் சொல்லிவிட்டாள். அன்று நடந்ததற்கு வருத்தமும் தெரிவித்து விட்டாள். தேவையில்லாமல் எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் வயிறார அமுது செய். வளர வேண்டிய வயது. இப்பொழுதுதான் நன்றாக அமுது செய்ய வேண்டும். அங்கு திருப்புட்குழியில் கிடைத்ததை உட்கொண்டிருப்பாய். இங்கு வாய்க்கு ருசியாக செய்து போடுகிறேன், தயங்காமல் சாப்பிடு. தஞ்சாவின் பெற்றோர்களை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். அவர்கள் சொல்வதை இங்கு யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். இனிமேல் அவர்களும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அப்படியே சொன்னாலும் அதை ராமானுஜனோ நானோ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். நீ இருப்பது எங்களுடன். நாங்கள் யாரும் உன்னை அந்நியமாக நினைக்க மாட்டோம். தஞ்சாவையும் சேர்த்துதான் சொல்கிறேன். அதனால் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. இருந்தாலும் பெரியம்மா, இதோ பார் கோவிந்தா,
சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவதுதான் மனித சுபாவம். அதுதான் உலக நியதி. நான் முன்பு பார்த்த சிறு பாலகனாக பார்த்த கோவிந்தனாக நீ இப்பொழுது இல்லை. அதேபோல் நானும் முன்பிருந்த காந்திமதி இல்லை. ராமானுஜனும் சரி, தஞ்சாவும் சரி, முன்பிருந்தவர்கள் இல்லை. எல்லோரிடமும் காலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தவிர்க்க இயலாது. ஆனால் அந்த மாற்றம் நமக்கு ஒரு பக்குவத்தையும் புதிதான சிந்தனையையும் ஏற்படுத்தும். அதனால் சிந்தனையை சிறகடிக்க விடாமல், எந்த சலனமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் நீ எங்களுடன் இருக்கலாம். சொல்லப்போனால் நீ எங்களுடன் இருப்பதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கிறது. என்ன, புரிந்ததா கோவிந்தா? சரி பெரியம்மா. சாப்பிடு. அதிகாரி அவர்களே, இப்பெட்டகத்தில் நகைகளும் நவமணிகளும் மற்றும் பல பட்டாடைகளும் அணிகலன்களும் வைத்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் அந்த வரதராஜ பெருமாளுக்கு காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தட்சிணாமூர்த்தி, ஏற்கனவே நிறைய திரவிய கொடைகளையும் உற்சவங்களுக்காக செலவுக்காக பொற்காசுகளையும் அளித்து வருகிறீர்கள். அப்படி இருக்க இவைகள் எதற்கு? ஏதாவது பிரார்த்தனையா? அதிகாரி அவர்களே, தாங்கள் குறிப்பிட்டபடியும் வைத்துக் கொள்ளலாம். எல்லாம் அந்த வரதன் கொடுத்தது. திரும்பவும் அதை அவனுக்கே அர்ப்பணிக்கிறேன். மீண்டும் அப்பெருமாள் செல்வம் பெருகும்படி செய்கிறான். அது அந்த வரதனின் கருணா பிரவாகம். குறைவில்லா செல்வத்தை கொடுத்த அந்த வரதன் எனக்கு மட்டும் மனக்குறையை வைத்திருக்கிறானே. கவலைப்படாதீர்கள் தட்சிணாமூர்த்தி, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். நம்பிக்கையோடு இருங்கள். அதிகாரி அவர்களே, இந்த ஓலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இவைகள் சாசன பத்திர ஓலைகள். அதாவது சில நிலப்புலன்களை வரதராஜ பெருமாளுக்கென்று சாசனம் செய்திருக்கிறேன். இதில் குறிப்பிட்டுள்ளவைகள் அனைத்தும் தரிசு நிலங்கள் அல்ல, செழிப்பான விளைநிலங்கள். இனி தளிகைக்கு அரிசியோ மற்ற தானியங்களை பற்றியோ நீங்கள் சிறிதளவும் கவலைப்பட வேண்டாம். பெற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் மனது மிகவும் விசாலமானது. எதையும் குறையாக நினைக்காதீர்கள். சீக்கிரமே வரதன் உங்களுக்கு ஓர் நிறைவான வாழ்க்கையை கொடுப்பான். வாருங்கள் தட்சிணாமூர்த்தி, நாம் வரதனை சென்று சேவிக்கலாம். தட்சிணாமூர்த்தி அவர்களே, இந்த நன்கொடைகளை கோவில் கருவூலத்தில் சேர்த்துவிட்டு அதிகாரியோடு சந்நிதிக்கு வந்து விடுங்கள். அடியேன் சந்நிதியிலேயே காத்துக் கொண்டிருக்கிறேன். சரி, ஆக. வாருங்கள். பட்டரே, வாருங்கள். வந்தனம் நம்பி அவர்களே. வந்தனம் பட்டரே. பட்டர் சுவாமிகளே, அதிகாரி யாரையோ அழைத்து கொண்டு போகிறாரே, யார் அவர்? அவர் வேறு யாரும் அல்ல, செல்வந்தர் தட்சிணாமூர்த்தி தான். தட்சிணாமூர்த்தியா? அது சரி, ஏதோ பெட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறாரே. அது சாதாரண பெட்டகம் அல்ல. அவற்றில் நிறைய பொன்பொருட்களையும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் நம் வரதராஜ பெருமானுக்கு காணிக்கையாக கொண்டு வந்துள்ளார். அப்படியா? அது மட்டுமல்ல, சில விளை நிலங்களையும் நம் வரதனுக்கு நன்கொடையாக சாசனம் செய்து கொடுத்துள்ளார். ஆஹா, என்னே தட்சிணாமூர்த்தியின் தயால குணம். கூரத்தில் இருக்கும் கூரேசனை போல் இவரும் வள்ளல் தன்மை கொண்ட செல்வந்தர் தான் போல் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தியை பற்றி அடியேனுக்கு அதிகம் பரிச்சயம் இல்லை. பெரும் செல்வந்தர் என்பது தெரியும், ஆனால் மிகப்பெரிய கொடையாளி என்பதை அடியேன் இன்றுதான் உணர்ந்து கொண்டேன். எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் கூரேசனைப் போலவும் தட்சிணாமூர்த்தியைப் போலவும் கொடுக்கும் தன்மையோடும் பரோபகார சிந்தனையோடும் இருப்பது மிகவும் அரிது. நம்பிகளே, ஒரு சிறு திருத்தம். கூரேசனிடம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனால் தட்சிணாமூர்த்தி அப்படியல்ல. இவர் காணிக்கையை செலுத்தி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாரா? அனைத்து செல்வங்களையும் ஒருங்கே பெற்ற அவருக்குமா எதிர்பார்ப்பு இருக்கிறது? தாங்கள் சொல்வது வினோதமாக இருக்கிறது பட்டரே. நம்பி சுவாமிகளே, பகவான் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவதில்லை. உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவருக்கு செல்வத்தை கொடுப்பதில்லை. அதிகம் செல்வத்தை கொடுத்த இடத்தில் நிம்மதியை அளிப்பதில்லை. நிம்மதியை அடைந்த ஒருவன் எந்த எதிர்பார்ப்பையும் வைப்பதில்லை. மொத்தத்தில் பார்த்தால் மன நிம்மதியோடு இருப்பவன் ஒருவனையே பெரும் செல்வந்தன் என்பேன். தாங்கள் சொல்வது முத்தாய்ப்பான வார்த்தை பட்டரே. எங்கு ஞானமும் வைராகியமும் பரிபூரண பக்தியும் இருக்கிறதோ
அங்கு நிலையான நிம்மதியும் ஆனந்தமும் இருக்கும். அது சரி, செல்வந்தர் தட்சிணாமூர்த்தியின் எதிர்பார்ப்பிற்கு என்ன காரணம்? தாங்கள் குறிப்பிட்டீர்களே, அதில் எது அவரிடம் இல்லை? நிம்மதி இல்லை. அதற்குத்தான் இந்த தானமும் தர்மமும். என்ன நேர்ந்தது பட்டரே? சொல்கிறேன் நம்பிகளே. இந்த தட்சிணாமூர்த்தியின் மகள் அமுதினியை தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதல்லவா? சிறு பிராயத்திலே கோயிலே கதி என்று இங்கேயே சிறு சிறு கைங்கரியங்களை செய்து கொண்டிருப்பாள். அவளது பக்தியும் துடுக்கான பேச்சும் இங்கு வரும் சேவார்த்திகளை சுண்டி இழுக்கும். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பெண்ணிற்கு என்ன? இப்படி அனைவருக்கும் பிடித்த அப்பெண்ணை பிரம்மராட்சஸ் பிடித்திருக்கிறது. சில ஆண்டுகளாக பிரம்மராட்சசால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்பெண் அமுதினி தோற்றத்திலும் நடை உடை பாவனையிலும் பெரிதும் மாற்றம் கண்டுவிட்டாள். பார்ப்போர் பயந்து நடுங்கும்படி நடந்து கொள்கிறாள். பருவமடைந்த நிலையில் அந்த பெண் இப்படி அருவருக்கத்தக்க வகையில் நடந்து கொள்வதைக் கண்டு பெற்றவர்கள் மிகுந்த மனவேதனையில் மூழ்கியிருக்கிறார்கள். அமுதினியை குணப்படுத்த பல முயற்சிகளை தட்சிணாமூர்த்தி எடுத்தும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. தன் பெண்ணை இந்த நிலைமையில் வெளியிலும் அழைத்து வர முடியாத நிலையில் ஓர் இக்கட்டில் இருக்கிறார். சில நேரங்களில் தான் அணிந்திருக்கும் ஆடைகளை அவளே கிழித்துக் கொள்கிறாள். கேட்பதற்கே மிகவும் வேதனையாகவும் பரிதாபமாகவும் இருக்கிறதே. வரதா. நம்பி சுவாமிகளே, இப்பொழுது மனமுருகி அழைத்தீர்களே வரதா என்று, அந்த வரதனையே தஞ்சம் என்று தட்சிணாமூர்த்தி வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வேதனையை அந்த வரதன் ஏன் அளிக்க வேண்டும்? அதுவும் ஓர் பக்தைக்கு. அதுதான் எனக்கு புரியவில்லை. ஏன் இந்த சோதனை நம்பிகளே? அப்படியல்ல பட்டரே, கர்மாவை ஒவ்வொருவரும் அனுபவித்து கழிக்க வேண்டியிருக்கிறதே. பகவானிடம் பக்தி செய்பவர்களின் கர்மத்தை அவன் இந்த ஜென்மத்திலேயே முடித்தருளுகிறான். அதுதான் பெருமாளின் விசேஷமான குணம். பட்டரே, இந்த நேரத்தில் தாங்கள் மற்றொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அனைவரும் பரிகாரம், பிராயச்சித்தம் என்று பல்வேறு பிரயத்தனங்களை செய்கிறார்கள். ஆனால் அதனால் பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்த்துவிட முடியாது. கர்மத்தை சற்று தள்ளி போட முடியும் என்பதை தவிர முழுமையாக அழிக்க முடியாது. இதுதான் சூட்சமம். கர்ம வினையை வேரோடு கலைந்து பெருவாழ்வு தரக்கூடிய சக்தி பகவான் ஒருவருக்குத்தான் உண்டு. அதை நான் ஒவ்வொரு க்ஷணமும் உணர வேண்டும் என்று நினைக்கிறேன். என் காலம் முழுவதும் அதை நான் மறக்க கூடாது. அதற்காகத்தான் இந்த தோற்றம். இதுதான் சார் என்னோட துயரமான ஸ்டோரி. ஏமா, இந்த வயசுல உனக்கு எதுக்கு இந்த வீம்பு வீராப்பு இதெல்லாம்? பாரு, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட பாத்தியா? ஒழுங்கா பையன் மருமகளோட அனுசரிச்சு கொடுத்தனம் பண்ணு. உனக்கு வர வேண்டிய மரியாதை தன்னால தேடி வரும். புரியுதா?